ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்க அக்கா, தங்கச்சி. ஆனா 2 பேருமே வேற வேற இடத்துல வாழுறாங்க. அப்ப பணக்கார வீட்ல வாழுற அக்கா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு பதில் நீ வந்துட்டு எனக்கு பார்த்துருக்க பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட வாழணும். அப்பதான் நான் லவ் பண்றவன் கூட நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, தங்கச்சி பிளாக்மெயில் பண்றா. தங்கச்சும் அவங்க அப்பாவ காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சம்மதிக்கிறா. ஆனா 1 வருஷத்திலேயே புருஷனும் பொண்டாட்டியும் பயங்கரமா லவ்ல இருக்கும்போது, ஏன் புருஷன திருப்பி குடுன்னு அக்காக்காரி வந்து கேட்கும்போது, தங்கச்சிக்காரி என்ன பண்ணுவா? ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? தெரியாதா? இல்ல ஹீரோ தெரிஞ்சா என்ன ரியாக்ட் பண்ணுவான்? அப்படின்றது தான் இந்த முழு கதையும். சோ இந்த டிராமாவ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ்ல ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, என்னோட பேர் வந்து ஜின். என் அக்காவோட பேரு வந்து மின். நாங்க 2 பேருமே சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டோம். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். பட் ஆனா எங்க அக்காவ வந்துட்டு ஒரு பணக்கார வீட்ல தத்து எடுத்துட்டு போய் வளர்த்துட்டாங்க. நான் எங்க அப்பா கூடயே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப எங்க அப்பாவ காப்பாத்துறதுக்கே எனக்கு பணம் இல்லாம போயிடுச்சு. அதனால ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, எனக்கும் அவனுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. அவன் பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 வருஷமா அப்படி இப்படின்னு நாங்க 2 பேருமே குடும்பம் நடத்தி, இப்போ உண்மையா எங்க 2 பேருக்குள்ளயும் ஓரளவு ஃபீலிங்ஸ் இருக்கு. எனக்குன்னு இருக்க என்னோட புடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே யாருக்கும் தெரியாம நான் தனியா தான் செய்வேன். எனக்கு புடிச்ச சாப்பாடு கூட யாருக்கும் தெரியாத மாதிரி தான் சாப்பிடணும். ஏன்னா, நான் என்னோட வாழ்க்கைய வாழல. என் அக்காவோட வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதே நேரத்துக்கு அவளுக்கு புடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்ட தனியா உட்காந்து வீட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கரெக்ட்டா கதவு தொறக்கிற சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே, "ஐய்யய்யோ! இது எல்லாத்தையும் மறைக்கணுமே! இந்த ஸ்மெல் கூட வரக்கூடாது" அப்படின்னு சொல்லி பயப்படுறா. வேக வேகமா ரூம் ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு நிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோவ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட பேரு குல்ஷன். இவன் வந்த உடனேயே இவளுக்காக அழகா கேக்கு, பூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். இதுல என்ன காமெடி அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு இந்த பூவே பிடிக்காது. இந்த பூனாவே இவளுக்கு அலர்ஜி. அதே மாதிரி அவன் வாங்கிட்டு வந்திருக்க கேக் ஃபிளேவருமே இவளுக்கு பிடிக்காது. இது எதுவுமே இவன் எனக்காக செய்யல. என் அக்காக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் எனக்கு வேற வழியே இல்ல. இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் நான் யாரோட வாழ்க்கையையோ வாழற மாதிரி ஒதுங்கி நின்னுதான் இப்போ வரைக்கும் வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மின் அப்படின்னு வந்த உடனே சொல்றான். அதுலயே ஹீரோயின் செம்ம அப்செட் ஆயிரா. என்ன இவளோட பேர் ஜென் இல்லையா? ஆனா இவன் இப்ப இவள மென்னன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது கேட்ட உடனே இந்த வாழ்த்துக்கள் கூட அவளுக்காக தான் இவன் சொல்றான். இது கூட எனக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்ப அவன் எடுத்துட்டு வந்த கேக்கு, பொக்கே எதையுமே பார்க்காம, வெளியூர்லாம் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன், ரெடி பண்றேன் அப்படின்னு போயிடுறா. ஹீரோவும் சரின்னு எதுவும் சொல்ல முடியாம அவனும் போயிட்டு ரெடி ஆயிட்டு குளிக்கிறதுக்குலாம் வந்துடுறான். ஹீரோயின் அங்க இருந்து வெளியில போக பாக்குறா. இப்ப எதுக்காக நீ தள்ளி தள்ளி போற? நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியும்ல அப்படின்னு கேக்குறான். அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம 2 பேரோட கல்யாணமும் காதல்ல வரல. பிசினஸ்க்காக மட்டும்தான் நம்ம கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா போக போக எனக்கு உன்னை ரொம்ப புடிச்சிடுச்சு. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்ற சூழ்நிலையில நான் வந்துட்டேன். இப்பவும் எதுக்காக நீ என்கிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, நீ மட்டும் இல்ல நானும் தான் உன்னை விரும்புறேன். பட் ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சது, நான் எதனால உன் கூட இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு சுத்தமா அந்த பூவோட ஸ்மெல் ஒத்துக்கவே இல்ல போல. அதனால தும்பிக்கிட்டே அதை எடுத்துட்டு வெளியில போடுறா. இப்பதான் அக்காக்காரி மின்னோட இன்ட்ரோடக்ஷனே காட்டுறாங்க நமக்கு. அவ அழகா ஒரு கேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு தங்கச்சிக்கு விஷ் பண்றதுக்காக வரா. ஹாப்பி பர்த்டே ஜின். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு பர்த்டே. நீ விஷ் பண்ணையா பத்தியா? ஆனா நான் உன்னை ஞாபகமா விஷ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றா. இவளை பார்த்த உடனே பேய பார்த்த மாதிரி ஹீரோயின் பயந்து போயிடுறா. அது மட்டும் இல்ல. இந்த பர்த்டேக்கு உனக்கு நான் பெரிய கிஃப்டே வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? நீ இதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம். இந்த வாழ்க்கைய உன்னை கம்பல் பண்ணி நான் வாழ வைக்க மாட்டேன்.
இனிமே நம்ம 2 பேரும் அவங்கவங்க இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு அப்படியே கல்ல தூக்கி மண்டையில போட்ட மாதிரி ஆயிடுது. இப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம மின்ன இருக்கா இல்லையா? அவளுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவளும் அவளோட லவ்வரும். அவனோட பேரு வந்து டேவிட். அதே டைம்க்கு அதே கிளப்ல தான் நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுகிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட அந்த கிளப்போட மேனேஜர் வந்து தப்பா நடந்துக்கிறான். அவன் கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு ஹீரோயின் தப்பிச்சு அந்த சைடா ஓடி வரா. இங்க ஆளுங்க எல்லாம் கூட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்குள்ள வந்து பார்க்கும்போதுதான் மின் வந்துட்டு அவங்களோட லவ்வரை கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலதான் வந்து 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. அதோட பல வருஷம் கழிச்சு இப்பதான் மீட் பண்றாங்க. அப்ப மென் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு செம்மையா திட்டுறா. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ கிளப்ல இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பாக்குறவங்க நானுன்னு நினைச்சு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு தங்கச்சிக்காரையே திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. வேற வழியே தெரியல. எனக்கு நான் படிப்பையும் முழுசா முடிக்காதனால எனக்கு இன்னும் வேலையும் எதுவும் கிடைக்கல. அதனாலதான் இந்த வேலை செய்யறேன். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. தயவு செஞ்சு அப்பாவோட மெடிக்கல் ஃபீய மட்டும் கொஞ்சம் கட்டித்தா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த ஆள் ஒண்ணும் என் அப்பாலாம் கிடையாது. நான் எதுக்காக வந்துட்டு அதெல்லாம் பண்ணணும். எனக்கு அவசியமும் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இந்த ஊர்ல பண்ணாத. வேற எங்கன்னா போய் இந்த பிச்சை எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணு. என் மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னைய அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம மென்னுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தோணுது. உன்னால எனக்கு வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா இந்த முகத்தை வச்சுக்கிட்டு உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒரே ஒரு கண்டிஷன் தான். அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ செய்யணும். ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. முன்ன வளர்த்தாங்க இல்லையா ஒருத்தவங்க, அவங்களோட பிசினஸ் பார்ட்னரோட பையன் தான் நம்மளோட ஹீரோ. அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட விருப்பம். அதனால இவ என்ன சொல்றானா, எனக்கு பதில் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட நீ வாழு. எனக்கு அவனை பெருசா பிடிக்கல. அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டுமே இல்லை. எனக்கு வேற ஒரு லவ்வர் இருக்கான். அவன் கூட நான் நிம்மதியா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றா. சோ அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு இவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் போது நடுவுல இப்ப வந்து நிக்கிறா. எனக்கு என்னோட வாழ்க்கையை திருப்பி கொடு. இப்பவும் நான் சொல்றேன் கண்டிப்பா அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன நீ உன்னோட லவ்வர் கூட தானே செட்டில் ஆக போறேன்னு சொன்னேன். இப்ப பாதியில வந்து திடுதிப்புன்னு இப்படி பண்ணினா அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எப்படி அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி கண்டுபிடிப்பான். நீயும் நானும் தான் ஒரே மாதிரி இருக்கோமே அப்படின்னு சொல்றா. நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் வந்து உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. நான் உனக்கு இன்ஃபர்மேஷனா தான் கொடுக்குறேன். நாளைக்கு நான் வருவேன். நீ அதுக்குள்ள உன்னோட போட்டி படிக்க எல்லாம் கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்றா. அப்பதான் கரெக்டா ஹீரோ அந்த டைம்க்கு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டே வரான். அவ ஓடி போயிடுறா. அப்ப ஹீரோயின் கிட்ட கேக்குறான், எதுக்காக அந்த பொக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்ட அப்படின்னும் போது, இல்ல அதுல வந்துட்டு சின்னதா பூச்சிங்கெல்லாம் இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருந்தது. அதனாலதான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா. சாரி நான் தெரியாம அதை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்றான். ஆனா இவ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி ஹீரோக்கு தோணிருக்கும். அதோட மறுநாள் வந்து காட்டுறாங்க. மறுநாள் நம்ம மின் வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனேயே வந்துட்டு ஜின் என்ன சொல்றான்னா, வீட்டெல்லாம் நான் சுத்தி காமிச்சிடுறேன். எல்லாமே வந்து அப்பதான் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இல்ல நீ புதுசா வந்துட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு டவுட் வந்துரும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் பணக்கார வீட்டுல எல்லாம் என்னென்ன எப்படி இருக்கும் எங்க இருக்கும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்குதான் புதுசா இருக்கும். 1 வருஷமா தானே நீ இதெல்லாம் பாக்குற. நான் பொறந்ததுல இருந்து வளர்ந்த போது இப்படிதான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பந்தாலாம் பண்ணிக்கிறா. அப்படியே மின் வந்துட்டு டோட்டலா நம்ம ஹீரோயின் மாதிரி ரெடி ஆயிடுறா. ரெடி ஆன உடனே ஹீரோயின் வந்துட்டு வேற ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போறா. அந்த டைமுக்கு கதவு திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ தான் வீட்டுக்கு வரான். மின் உடனே என்ன பண்றான்னா நம்ம ஜின்னை இழுத்துட்டு போய் வேக வேகமா வந்துட்டு நீ இங்கேயே இரு. அவனை நான் மேல அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன். அப்புறமா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்த உடனே என்னது இது உன்னோட ஹேர் எல்லாம் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னும் போது புதுசா நான் இப்பதான் என்னோட ஹேர் ஸ்டைல மாத்தினேன். இது நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். சோ அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு. அதுவே போதும் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவளாவே வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றா. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா ஹீரோக்கு என்னது இது இவ ரொம்ப வித்தியாசமா இருக்காளே இன்னைக்கு இப்படி எல்லாம் அவ பண்ண மாட்டாளே அப்படின்னு தோணுது. இருந்தாலும் பாக்குறதுக்கு அப்படியே டிட்டோவா நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்கிறதுனால ஹீரோவுக்கு பெருசா வித்தியாசம் தெரியல. அப்ப உடனே பார்த்தல இவன் என்னையா இருந்தாலும் சரி உன்னையா இருந்தாலும் சரி ஏத்துப்பான். ஏன்னா நம்ம 2 பேரோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு.
இவனால கண்டுபிடிக்கவே முடியாது. உன் வேலை இங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட. ஹீரோ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்கிறதுக்காக அங்க இருந்து போயிடுறான். உடனே மின்ன என்ன பண்றானா வேக வேகமா நம்ம ஹீரோயினை புடிச்சிட்டு போய் வெளியில தள்ளிடுறா. இதுக்கப்புறம் நீ வர வேண்டிய அவசியமே இல்ல. எதனா தேவைன்னா நானே போன் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பூ எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுட்டு வரும்போது ஹீரோ வந்திருப்பான் இல்லையா? அப்ப எல்லாம் உண்மையை சொல்லிடலாம் இவன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவா. ஆக்சுவலா என்னன்னா நான் யாருன்னா அப்படின்னு சொல்லுவா. அதுக்குள்ளேயே வேலை ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஹீரோவை கூப்பிடுவாங்க. இவனோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கம்பெனில தேடிட்டு இருப்பாரு. அப்ப அவர் சொல்றாரு, என் குழந்தையோட ஆபரேஷனுக்காக தான் நான் தேடிட்டேன். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா உங்களோட கம்பெனில தான் வேலை செய்யறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கும் போது நீ வந்துட்டு என்கிட்டயே கேட்டிருந்தேன்னா நானே கொடுத்திருப்பேன். ஆனா எப்போ நீ என்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைச்சிட்டியோ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டியோ இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். சோ இத பார்த்த ஹீரோயின் வந்துட்டு இவன் கண்டிப்பா பொய் சொல்லியிருந்தா நம்மள மன்னிக்க மாட்டான். நம்ம எதையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. பிரசன்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயின் வந்து வெளியில ஒரு பூனைக்குட்டியை வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஐயோ அவர் வராரு, அவர் வந்து என்ன பாத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டியை அந்த இடத்துலயே விட்டுட்டு வேக வேகமா ஓடிடுறா. அந்த டைம்க்கு ஹீரோ வந்து ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியிலயே வந்திருப்பான். வெளியில வந்து பார்த்தா இவ்வளோண்டு பூனைக்குட்டியாலயா அவ்வளவு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அந்த பூனைக்குட்டியை தூக்கி இவனும் கொஞ்சிட்டு இருக்கான். அப்ப மென்ன அந்த இடத்துக்கு வரா. என்ன நீங்க குளிக்க தானே போனீங்க, என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல வெளியில ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, பார்த்தா இந்த பூனைக்குட்டி தனியா விளையாடிட்டு இருந்தது. இதுக்கு நீ தினமும் சாப்பாடு வச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். அந்த பூனைக்குட்டி பார்த்தா இவகிட்ட போகவே மாட்டேது. என்னது இது உன்கிட்ட வரவே மாட்டேது அப்படின்னும் போது இல்ல இல்ல இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன், அதனால என் மேல டிடர்ஜென்ட் ஸ்மெல் எல்லாம் வருது இல்லையா, அதனாலதான் வரல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு பூனைய கையில வாங்கிடுறா. துணியெல்லாம் சுத்தி இவளுக்கு ஐயோ இவன் என்ன கண்டுபிடிச்சிருவானா, இவன் ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா ஹீரோக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கா மாதிரி இருக்கு. அதோட மறுநாள் போயிட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போறா மின். அங்க போன உடனே ஹீரோயின் கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கா. எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண, நேத்து எதுக்கு நைட்டு நான் உன்னை கிளம்ப சொல்லி அங்கேயே இருந்த, இந்நேரம் நீ என்ன மாட்டி விட்டுருப்ப, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வாரத்துக்கு நீங்க 2 பேரும் எத்தனை வாட்டி ஒண்ணா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. எதுக்காக நீ இப்படி எல்லாம் கேக்குற என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்ன நானும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் இல்லையா, நான் ஏதாவது மாத்தி வித்தியாசமா பண்ணேன்னா அவன் கண்டுபிடிச்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அப்படியெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப இவ என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தா அப்பனா கணக்கு வச்சுக்க முடியாத அளவுக்கு நீங்க 2 பேரும் பயங்கர ரொமான்டிக்கா தான் இருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஆனா எனக்கு என்ன தெரியுமா இதுல பிரச்சனையா இருக்கு, இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீ நடந்துக்கிற விதமே கொஞ்சமும் நல்லாவே இல்ல. என்னவோ எல்லார்கிட்டயும் பிச்சைக்காரி மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லார்கிட்டயும் எல்லாத்துக்கும் கெஞ்சிக்கிட்டே தான் இருக்க. தயவு செஞ்சு இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இந்த ஊர்ல இருக்காத, இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு கிளம்புறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவங்க கொஞ்சம் தொலைவுல இருக்கிறதுனால இவன் கிட்ட போறதுக்குள்ளே அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். முந்தின நாள் நைட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணிருப்பா அப்படின்னா அவளே வந்துட்டு போயிட்டு ஹீரோவை ரொமான்ஸ் பண்ணிருப்பா. என்ன இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருப்பான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பயும் போல நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லும் போது கூட இவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவ மேல வந்து ஸ்மெல் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். நீ உன்னோட ஷவர் ஜெல் எல்லாம் மாத்திட்டியா, உன்னோட சோப்பு எல்லாம் நீ மாத்திட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் புதுசா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவனுக்கு வந்துட்டு ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருக்கா மாதிரியே இருக்கு. இல்ல வேண்டாம் இன்னைக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறான். சோ அதனாலதான் வந்துட்டு ஹீரோக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது. அவ ஜின்னா இருக்காதோ அப்படின்னு சொல்லி தோணுனாலும் அவனுக்கு மனசுக்குள்ள சேச்ச அவதான் நம்ம பொண்டாட்டி, அவதான் வீட்டுல இருக்கா, அவ எப்படி நம்ம என்ன குழப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனே வந்துட்டு மண்டைக்குள்ள குழம்பி போய்தான் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் தான் அவளோட வீட்டுல இல்ல இல்லையா, அதனால இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இந்த காஃபி போடுறதுக்கெல்லாம் ஒரு காம்படிஷன் வைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போறா. அப்ப அங்க இருக்க மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து ஒர்க் பண்ண முடியாது, பெல்ஜியம்ல தான் ஒர்க் பண்ண முடியும், உங்களை நாங்க அங்க கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னும் போது அவ எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிடுறா. ஏன்னா ஹீரோவை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவளுக்கு தோணுது. அப்ப அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம டேவிட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மின்னு நினைச்சுக்கிறான். மரியாதையா உள்ளவா என்னை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிடான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காஃபி ஷாப்ல இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு இவளை ஏத்துட்டு போயிடுறான். இவளை பயங்கரமா அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். போட்டு பலார்னு அடிக்கிறான். அது எப்படி நீ என்ன பாதியில விட்டுட்டு போவ, நான் வசதியா இருந்த வரைக்கும் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த,
இப்ப நான் தனியாயிட்டேன். என்கிட்ட எந்த காசும் இல்ல, பணமும் இல்ல அப்படின்ன உடனே, "என்ன விட்டுட்டு நீ போலான்னு நெனச்சுட்டியா? கண்டிப்பா நான் உன்ன விடமாட்டேன். நான் வந்துட்டு டைம் பாஸுக்கு உன் கூட சுத்தலன்னா உன்ன லவ் பண்றேன். நீ என் கூட இருந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். இவன் ஒரு சைக்கோவா இருப்பான் போல. கொஞ்ச நேரத்திலேயே கழுத்த பிடிச்சு அமுக்குறான். அப்பதான் அவ சொல்றா, "போன வருஷம் கரெக்ட்டா என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ பாத்தியே! உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் வந்துட்டு மின்னோட ட்வின் சிஸ்டர். அவ என்னோட வீட்ல இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, அப்பன்னா சரி, உன்னையும் இங்க கொல்றேன், அவளையும் அங்க கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, "உன் அட்ரஸ் சொல்லு. அவ எங்க இருக்கா? எங்க இருக்கா?" அப்படின்னு கேக்குறான். இவன் கிட்ட மின் கூட இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதுல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனத காட்டுறான். என்னது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம்ம ஷாக்ல இருக்கா. ஆமா, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என்னோட பிசினஸ் லாஸ்ல எல்லாத்தையும் இழந்துட்டேன்றதுனால, இப்ப என்ன விட்டுட்டும் போயிட்டா அவ. என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. ஒழுங்கா சொல்லு உன் அக்கா எங்க இருக்கா? அப்படின்னு கெஞ்சுறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கையில கிடைச்சத எடுத்து இவன் மண்டையில அடிச்சுட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறா. இவனும் பின்னாடியே துரத்திட்டு போறான். அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து கேள்வி கேக்குறாங்க. "என்னடா பண்ற நீ?" அப்படின்னும் போது, "இவ என்னோட பொண்டாட்டி. இவளுக்கும் எனக்கும் ஒரு சின்னதா சண்டை வந்துடுச்சு. அதனால இவ வந்து என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றா. நான் சமாதானப்படுத்துறேன். நீங்க யாரும் தலையிடாதீங்க" அப்படின்னும் போது, "இல்ல இல்ல அந்த போட்டோல இருக்கிறது நானே இல்ல. இவன் பொய் சொல்றான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. அந்த டைம்க்கு கரெக்ட்டா வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு மீட்டிங்காக வரான் போல. அவன் பார்த்த உடனே வந்து எட்டி ஒரு உத விடுறான். அவன் கையில இருந்த போட்டோ எல்லாம் கீழ போய் விழுந்துடுது. அதுல காஃபி கொட்டிடுது. "உனக்கு ஒண்ணும் ஆகலைல்ல? என்னமாச்சு? யார் இவன்? எதுக்காக உன்கிட்ட பிரச்சனை பண்றான்?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் "என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டிடா" அப்படின்னு டேவிட் கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "அவன் ஃபுல்லா குடிச்சிருக்கான். அவன் போதையில என்கிட்ட ஏதோ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிடுறா. கீழ இருந்து அந்த போட்டோ எடுக்குறாங்க. போட்டோல பார்த்தா ஃபுல்லா காஃபி கொட்டியிருக்கு. நல்ல வேளையா ஹீரோயினோட ஃபேஸ் அதுல இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாம போச்சு. அப்பாடா இந்த வாட்டி நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நெனச்சுக்கிறா. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு இருக்கான். ஹீரோயின் கையில பூரா அடியா இருக்கு. அவளோட ஷோல்டர் அவன் கழுத்தை பிடிச்சு அழுத்தினான் இல்லையா? அங்க எல்லாமே வந்து அவளுக்கு அடிபட்டிருக்கு. இப்ப மறுபடியும் ஹீரோக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்கும்போது, "இதுதான் என்னோட ஒய்ஃப். இவ மேல இந்த ஸ்மெல் தான் வரும். இதுதான் அவ" அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்பதான் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இவன் ரொமான்ஸ் பண்றான். ஹீரோயின் உடனே என்ன சொல்றான்னா, "நீங்க வேலையில இருந்து பாதியிலேயே வந்துட்டீங்க. போய் உங்க வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஹீரோ கூட நெருக்கமா இருக்க இருக்க இவன் மேல வந்துட்டு லவ் அதிகமாயிட்டே போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயப்படுறா. சரி ஓகே நானும் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். சடனா ஹீரோவோட மனசுல இவள நான் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கணும். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இவ என்னை விட்டு விலகி போறாளோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் மனசுல தோண ஆரம்பிக்குது. உடனே சட்டுன்னு திரும்பி வந்துட்டு ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் வந்து கேக்குறா, "என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? வெளில தானே போறீங்க?" அப்படின்னும் போது, "இல்ல எனக்கு ஏதோ வந்து பக்கத்துல இருக்கும்போது உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாமே ஏதோ வித்தியாசமா இருக்கு. நமக்குள்ள ஏதோ தூரம் வந்துட்ட மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு எங்கேயுமே உன்னை விட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோ இவள ரொம்ப லவ் பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயினுக்கே அது வந்துட்டு பயங்கர கஷ்டமாயிடுது. ஹீரோயினும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்ப வந்துட்டு இவ இங்க இருந்து கிளம்பி போனாதான் வந்து மென்னு இங்க வர முடியும் இல்லையா? அதனால ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது இவ எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது இவளுக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது. நாளைக்கு கண்டிப்பா நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லப் போறேன் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கேத்த மாதிரி மறுநாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருமே வந்து காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அவ மென் வந்து செம்ம கத்துறா. "உனக்கு என்ன தைரியம் இருந்தா நேத்து நைட்டு அவன் கூட இருந்திருப்ப. உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா? அவன் இதுக்கப்புறம் உன் புருஷன் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். இன்னொருத்தி புருஷன் கூட இருப்பியா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. ஹீரோயினோட நெக்கெல்லாம் மார்க்கா இருக்கா? அத பார்த்த உடனே இன்னும் கடுப்பாயிரா. "இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீயே யோசித்து பாரு. இப்ப உன்னோட நெக்கெல்லாம் மார்க்கா இருக்கு. கண்டிப்பா நான் பக்கத்துல போனேனாவே அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா, நான் என்ன பதில் சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லி மின் கேக்குறா. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்ல வரா அப்படின்னா, "நீ எதுவும் பதிலே சொல்ல வேணாம். அவன்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்றா. "என்னது உண்மைய சொல்லப் போறியா? பைத்தியமா நீ? இதுக்கு மேல உண்மைய சொன்னீன்னா, அவன் வந்து உன்னை ஃபர்ஸ்ட் ஏத்துப்பானா? உன்னதான் முதல்ல வெறுப்பான்" அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து மின்னுக்கு கால் பண்றா. கால் பண்ண உடனே, "நான் காஃபி ஷாப்ல தான் இருக்கேன். நீங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்றா. "உனக்கு நான் கொஞ்ச நேரம் டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள வந்துட்டு நீயே டிசைட் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வா. நம்ம 2 பேரும் ட்ரெஸ் மாத்திக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறானா, ஓடி போய் ஹீரோயின் கட்டி புடிச்சுக்கிறா. "என்னாச்சு? எதுக்காக நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க?" அப்படின்னும் போது, "இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நேத்து நடந்த எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு" அப்படின்னும் போது, "நான் உன் பக்கத்துலயே தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போறதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சமாதானப்படுத்துறான். சடனா வந்துட்டு அந்த காஃபி ஷாப்ல கரண்ட் போயிடுது. அங்க வேலை செய்யறவங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோ அதனால போயிடுறான்.
போயிட்டு எல்லா ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது ஹீரோயினோட இடத்துல மென் உட்காந்துட்டு இருக்கா. அதே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப மறுபடியும் அவளோட பழைய மாதிரி ஹேர் ஸ்டைல மாத்தி விட்டுட்டு அங்க இருந்து போறா. நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் நின்னு ஓரமா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவன் வாயால என்ன விரும்புறேன் அப்படின்னு சொன்னான். அப்பவும் அவன் சொன்ன பேரு என்னோட பேரே கிடையாது. என்ன மொத்தமா அடியோட வெறுத்துட்டான்னா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணி பயந்துகிட்டு தான் இவ வந்துட்டு எல்லா உண்மையும் ஹீரோ கிட்ட சொல்லல. இங்க அதே நேரத்துக்கு வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு மென்ன கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிக்கும் போது மறுபடியும் இவளோட ஸ்மெல் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இல்லையே நேத்து வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு, என்ன அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவன் உடனே டவுட்ல அந்த கழுத்துல இருந்து அடையாளம் இருக்கான்னு பாக்குறான். அடையாளம் இல்ல. இவ பதறி போயிடுறா. ஆனாலும் அந்த பதட்டத்திலயும் தெளிவா போய் சொல்றா. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. அது வந்துட்டு நான் வெளியில போகும்போது அசிங்கமா அப்படியே போக முடியும். எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அதனால நான் மேக்கப் போட்டு அதை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. என்ன நீ ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு வந்துட்டு நீ தனியா பக்கத்து ரூம்ல தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேக்குறான். என்னது பனிஷ்மெண்டா? நீ தான் வந்துட்டு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி கேக்குறான். பயமா? எனக்கு ஏன் பயம்? எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல அப்படின்னு சொல்றா. நேத்துதான் ஒருத்தன் வந்தான், நீ பயப்படுறேன்னு சொல்லி என்கிட்ட அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் எல்லாரையும் கொன்னு போட்டுடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரக்கி மாதிரி பேசுறா. மறுபடியும் ஹீரோக்கு வந்து டவுட் அதிகமாகுது. இவ இப்படி கிடையாதே, இவ ஏன் இப்படி எல்லாம் பேசுறா, ஹீரோயின் இப்படி எல்லாம் பேச மாட்டாளே, அவ எல்லாத்துக்குமே ரொம்ப பயப்படுவாளே அப்படின்னு சொல்லி இன்னும் குழப்பமாகுது. இவ என்ன சொல்றானா, சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மேல போறா. அப்பவும் அவளோட கையெல்லாம் நல்லா வந்துட்டு எக்ஸர்சைஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே போறாளா. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. நேத்து அவ கையையே தூக்க முடியாம அவஸ்தைப்பட்டா. இப்ப ரொம்ப கேஷுவலா இருக்கா. எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்ப நான் தப்பா நினைக்கிறேனா இல்ல எல்லாம் தப்பா நடக்குதா அப்படின்னு பயங்கர குழப்பத்துல ஆயிடுறான் ஹீரோ. அப்ப உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவனோட ஆபீஸ் கோர்ட்ல வந்துட்டு இவனுக்கு ஒரு முடி கிடைக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னொரு முடியை கலெக்ட் பண்றான். இந்த 2 முடியையும் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்குறான். மறுநாள் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வந்து ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துக்கு வரா. வந்த உடனேயே ஹீரோயின் கிட்ட சொல்றா, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, நீ அதனால என்கிட்ட கணக்குலயே தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு அங்க யாரையும் என்ன எதுன்னு தெரியாது. நான் வந்து தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன்னா அது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். அதனால நீயும் அந்த இடத்துக்கு வரணும். ஆனா ஹீரோவோட கண்ணுல படக்கூடாது. ஹீரோ வந்து வந்த உடனே நீ அங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றா. சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அங்க வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அவ கூட கணக்கிலேயே இருக்கா கால்ல. இவங்க யாரு, இவங்கள வந்து எப்படி தெரியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஹீரோயின் வந்து முன்னுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவளும் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் பேசுறா. ஹீரோ வர டைம் ஆயிடுச்சு, நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல போய் ஏறுறா. கரெக்டா ஹீரோவும் அதே லிஃப்ட்ல வந்து ஏறுறான். இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா மாஸ்க் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு ஹாலோமேன் மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. அங்க இருந்து தலை தெறிக்க வேக வேகமா கிளம்பி போய் ஓடுறாளா. அப்ப ஹீரோக்கு இவ மேல ஒரு டவுட் வருது. இவள பார்க்கும் போது ஏன் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பொண்ணாவே எனக்கு ஃபீல் ஆகுறா அப்படின்னு சொல்லி அவளை துரத்தலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே வந்து ஹீரோயின் அங்க இருந்து ஓடிடுறா. ஹீரோயின் இப்ப அங்க இங்கன்னு இடம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த கேப்ல இவளுக்கு வந்து சிலரெல்லாம் தெரியாம போயிடுது. அப்ப தப்பு தப்பா பேசிடுறா. அதனால எல்லாரும் வந்து ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா உன் பொண்டாட்டி பெரிய ஆளாயிட்டா, எங்களெல்லாம் பார்த்தும் பார்க்காம போறா அப்படி இப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு இன்னும் டவுட் அதிகமாயிட்டே போகுது. அதே டைம்க்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஒரு ரிங்க எடுத்து நீட்டுறான். இந்த ரிங் வந்துட்டு உனக்காக தான், இதை வாங்கிட்டு வர்றதுக்காக நான் போனேன், அதுதான் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த டிசைனை பண்ணதே நம்ம ஹீரோயின் தான். இந்த டிசைனுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு நீ சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். அப்பதான் வந்துட்டு ஹீரோயின் லைன்ல வரா. வந்த உடனே அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அதுக்கு எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த டிசைனை வரைஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அதையே மின்னும் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது நம்ம தான் தப்பு தப்பா நினைக்கிறோமா, ஏன் இப்படி நமக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப உடனே என்ன பண்றான் அப்படின்னா, நான் உனக்கு கல்யாணத்துக்காக ப்ரொபோஸ் பண்ணேன் இல்லையா, அந்த டைமுக்கு நீ எனக்கு ஒரு பாட்டு பாடின, அந்த பாட்டை இப்ப பாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரிங்க கையில போட்டு விடுங்க அப்படின்னும் போது ஹீரோ போட்டு விடுறான். பார்த்தா அந்த ரிங் வந்துட்டு இவளுக்கு ரொம்ப லூஸா இருக்கு. என்னது இது, இப்பதான் வந்து ரெடி பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி இது இவ்வளவு லூஸ் ஆகும் அப்படின்னும் போது ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. உண்மைதானே, நான் வந்து இப்பதான் ஆர்டர் கொடுத்து 2 3 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி இப்படி லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே ஹீரோயின் வேக வேகமா யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துடுறா. வந்த உடனே நான் பாடுறேன், நீ மைகாண்ட மட்டும் போயிடு தனியா அப்படின்னு சொல்லும் போது இவளுமே என்ன பண்றான்னா மைகாண்ட போயிடுறா தனியா ஸ்டேஜுக்கு. போன உடனே அவ காதுல இருக்க இயர்போனை எடுத்து அந்த மைக்ல ஒட்டி வச்சிடுறா.
ஹீரோயின் எங்கேயோ இருந்து பாடுறா, இவ வந்துட்டு வாய அசைக்கிறா. அத ஹீரோ கேட்டுட்டு இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஐயையோ எனக்குதான் மூளை குழம்பி போயிருச்சு போல, நான் தான் ஏதோ தப்பு தப்பா கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். பாடி முடித்த உடனே ஹீரோயினை கட்டி பிடிக்கிறதுக்காக வேக வேகமா போறான். இவளுமே வந்து ஆசையா கட்டி பிடிச்சுக்கிறா. ஹீரோ வந்துட்டு முன்ன கிஸ் பண்றதுக்காக போறான். ஹீரோயின் வந்துட்டு வழி தெரியாம இந்த இடத்துக்கே வந்துடுறா, கரெக்டா சுத்தி சுத்தி. அப்ப ஹீரோயினை எங்க ஹீரோ திரும்பி பாத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவ என்ன பண்றான்னா இழுத்து பிடிச்சி இவளை கிஸ் பண்ணிடுறா. நேரா அங்க ரெஸ்ட் ரூம்க்கு 2 பேரும் போய் தனியா மீட் பண்றாளுங்க. உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இப்போ நான் வந்துட்டு அவன் கூட வீட்டுக்கு போவேன். இன்னைக்கு வந்து என்கிட்ட பக்கத்துல இருக்கணும் அவன் நினைக்கும் போது மறுபடியும் இந்த அடையாளம் ஒரு நாள்ல எங்க போச்சுன்னு கேட்பான். அப்ப நான் என்ன பதில் சொல்வேன்? உன்னால எனக்கு ரோதனையா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு பதில் நீ அங்க போ அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் வந்து என்னால முடியாது. என்னால இதுக்கு மேல அவன் பக்கத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. இத பாரு திரும்ப நீ பைத்தியம் மாதிரி பேசாத. உன்கிட்ட நான் எதுக்கும் பெர்மிஷன் எல்லாம் கேட்கல. நான் உனக்கு ஆர்டர் தான் பண்றேன். நீ போய் தான் ஆகணும். இல்லைன்னா உங்க அப்பாவை பத்தி நீ கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவள கம்பல் பண்றா. இப்ப ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லை. ஹீரோயினும் கிளம்புறா. ஆனா இதுல இன்னொரு காமெடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க வந்து நின்னு இல்ல இல்லையா அந்த டைமுக்கு மைக்கு பக்கத்துல பாக்குறான். அவ ஒட்டி வச்ச இயர்போன் இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோக்கு என்னடா நடக்குது அப்படின்னு இன்னும் குழப்பமாகுது. சார் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையாவே இவ நம்ம பொண்டாட்டி தானா? இவ கூட இருக்கவ யாரு? ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பேச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். அந்த இடத்துக்கு வந்த மென் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பேக் சைட்ல இருந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஹீரோக்கு இப்ப நல்லாவே தெரியுது இது வந்து என்னோட பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் வரவே மாட்டேன், இந்த வேலையை நான் இதுக்கப்புறம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதனாலதான் முன்னே வேற வழி இல்லாம ஹீரோயின் மாதிரி வந்து நின்றுப்பா. அங்க ஸ்டேஜ்ல பாடின பாட்டை இங்க நீ எனக்காக ஒரே ஒரு வாட்டி பாடு அப்படின்னு சொல்லும் போது இப்போதான் நான் அதை அங்க பாடினேன் இல்லையா, என்னால மறுபடியும் எல்லாம் பாட முடியாது அப்படின்னு சொல்றா. நான் கேக்குறேன், நான் உன் புருஷன் தானே, எனக்காக இதை கூட நீ செய்ய மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடனே மின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீ ரொம்ப குடிச்சிட்ட, தயவு செஞ்சு தொல்லை பண்ணாம நீ போய் படுத்து தூங்கு, நானும் வந்து பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புறா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா பொண்டாட்டிக்காரி உள்ள வரா. எதுக்கு இவ மறுபடியும் உள்ள வரா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹீரோயின். அவ போயிட்டு இவனுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோயினையும் அனுப்பி வச்சுட்டா. அப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் ஏதோ குடி போதையில தப்பா பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, எனக்கு ஏன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாவே ஹீரோக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. அவன் ரொம்ப குழப்பமான மனநிலைமையில இருக்கானா, அவனுக்கு நம்ம நினைக்கிறது சரியா தப்பா அப்படின்னு கூட தெரியல. ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இப்ப என்ன சொல்லிடுறான் அப்படின்னு பார்த்தா, ஐ லவ் யூ மென், நான் வந்து நீ இல்லாம கொஞ்சம் கூட என்னால இருக்க முடியும், உயிர் வாழ முடியும்னு நம்பிக்கையே இல்லாம ஆயிட்டேன். அந்த அளவு நான் உனக்கு அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க இருக்கிறது ஜிம் இல்லையா, அதனால மின்னு இவன் சொன்ன உடனே அப்படியே பொல பொல பொலன்னு அழ ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின். அதை பார்த்த ஹீரோக்கு பயமாயிடுது. ஐயோ நான் என்ன சொல்லிட்டேன், நான் எதுனா தப்பா சொல்லிட்டேன், நான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, எனக்கு நான் என்ன சொன்னேன்னு எனக்கே புரியல, நான் வந்து எதுவும் தப்பா சொல்லலையே அப்படின்னு அவன் புலம்புறான். நீ எதுவுமே சொல்ல வேணாம், தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் என் பேரு சொல்லி கூப்பிடாத அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ ஹீரோயினை சமாதானப்படுத்திடுறான். எல்லாமே என் தப்புதான், நான் தான் வந்து எடா கூடமா எதோ உன்கிட்ட பேசிடுறேன், உன்னை குழப்பிடுறேன், இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். ஹீரோயினுக்கு எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லணும்னு இருக்கு. ஆனா அவளால சொல்ல முடியல. எங்க சொன்னா அக்காக்காரி வந்து அப்பாவை கொன்னுடுவாளோ அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயமா இருக்கு. அதோட மறுநாள் காலையில ஹீரோ வந்துட்டு வேலையா இருக்கு அப்படின்னு கிளம்பி போகும்போது ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, இதுக்கப்புறம் திரும்பவும் நீ இங்க வந்து பார்க்கும்போது நான் இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோவுக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனுக்கு நெஞ்செல்லாம் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. இதோட இவளை இப்பதான் நம்ம கடைசியா பாப்போமா அப்படின்ற மாதிரி எதுக்காக தோணுது. நம்ம திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது அவ வீட்டுல தானே இருப்பா, ஏன் இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிளம்புறான். அதே நேரத்துக்கு நைட்டு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஒயினை வாங்கிட்டு வரான். அது வந்து ஹீரோயினுக்கு அலர்ஜி ஆகுற மாதிரி ஒரு ஃபிளேவரை இந்த ஆள் வாங்கிட்டு வந்துட்டான் அசிஸ்டன்ட். அதனால ஹீரோ என்ன சொல்றான்னா, இது என்னோட ஒய்ஃபுக்கு அலர்ஜி, பட் சரி இருக்கட்டும்னா நாளைக்கு மறுபடியும் வேற அவளுக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போறான். மென் வந்துடுறா வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே நீ இப்ப இங்க இருந்து கிளம்பலாம், ஆனா நேத்து என்னென்னலாம் நடந்ததோ எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஆனா மின் என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட மூஞ்ச டேமேஜ் பண்ணிடணும், இவள மாதிரி இருக்கிறதுனால
இவளோட ஃபேஸ் அவளுக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா கரெக்டா அந்த டைம்க்கு நம்ம ஹீரோயின் அலர்ட் ஆயிடுறா. என்ன பண்ற நீ? எதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ற? நீ சொல்ற எல்லாத்தையும் தான் நான் பண்றேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு அப்படியே கை கலப்பாயிடுது. அதே நேரத்துக்கு கரெக்டா ஹீரோவும் இப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிறானா, அப்ப ஏதோ கிளாஸ் கீழே விழுந்து உடையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே வேக வேகமா ஹீரோயினோட ரூமுக்கு போறான். யாரோ ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்ட உடனே வேக வேகமா மின் என்ன பண்றான்னா ஜின்ன வந்துட்டு கர்டனுக்கு பின்னாடி ஒளிய வச்சிடுறா. ஹீரோ வேக வேகமா உள்ள வந்துட்டு என்னாச்சு உனக்கு? எதுனா ஆயிடுச்சா? யார்கிட்டயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறான். யாருமே இல்ல. காத்துல கீழே விழுந்து கிளாஸ் தான் உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றா. கர்டன் பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி ஹீரோவுக்கு தெரியுதா? உடனே அவன் பாக்கலான்னு போகும்போது இவ உடனே டிராமா பண்றா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சவுண்ட் கேட்ட உடனே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சீனை போடுறாளா. இவன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத, இந்த இடத்தெல்லாம் நான் கிளீன் பண்ணிடுறேன், நீ உட்காரு அப்படின்னு சொல்றான். சட்லி இவளே எதிர்பார்க்காத மாதிரி இவன் என்ன பண்ணிடுறான்னா கர்டனை திறந்துடுறான். ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இல்ல. ஹீரோயின் இல்லைன்ன உடனே நம்ம மின்னோட மூஞ்சே ரொம்ப குழப்பமாயிடுது. ஹீரோவும் வந்துட்டு இது பத்தியா இந்த ஜன்னல் எல்லாம் மூடாம இருக்கிறதுனாலதான் காத்து இப்படி உள்ள ரொம்ப வேகமா அடிச்சு எல்லா கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். உண்மைதான், சாரிங்க, நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இந்த ஜன்னல் எல்லாம் மூடாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. அட பாவீங்களா, இப்ப எங்க இவ போய் ஒளிஞ்சான்னு தெரியலையே, இவளை எங்க போய் தேடுறது அப்படின்னு இவ குழப்பத்துல இருக்கா. அப்படியே கண்ணை சுத்தி சுத்தி பாக்குறா. கீழே கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும்போது ஒரு பீஸ்ல வந்துட்டு பிளட் இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்குதான் ஏதோ அடிபட்டுடுச்சோன்னு பயந்து போயிட்டு வேக வேகமா அவளோட கை காலெல்லாம் பாக்குறான். உனக்கு எங்கன்னா அடிபட்டுடுச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எங்கேயும் அடிபடல அப்படின்னு சொல்றா. ஆனா அப்ப இது யாரோட பிளட் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட இவன் கேட்க மாட்டான். யார்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் குழப்பத்துல இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா ஜன்னல் வழியா வெளியில இறங்கினா இல்லையா, அப்படியே வந்து பக்கத்து ரூமுக்கு போயிட்டு கீழேயும் வந்துடுறா. ஆனா அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா இவ வந்துட்டு அந்த காம்படிஷனோட இன்விடேஷன் வச்சிருந்திருப்பா. அந்த இன்விடேஷனை அங்க விட்டுடுறா. கீழே ஏதோ ஜன்னலை திறந்த மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா எழுந்து போகிறதுக்கு பாக்குறான். அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு கேட்கலையே, உங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லும் போது நீ தயவு செஞ்சு வாயை மூடு அப்படின்னு சொல்லி அப்படியே அவளை தூக்கி தோல்ல போட்டுக்கிறான். கீழே வந்து பாக்குறானா, ஆனா கீழே யாருமே இல்ல. என்னடா இது, நமக்கு சவுண்ட் கேட்டுச்சே, நான் கொஞ்ச நாள்லயே வந்து பைத்தியம் ஆயிடுவேனா என்ன அப்படின்னு ஹீரோ குழப்பமா இருக்கும் போது பாத்தீங்களா இங்க யாருமே இல்ல, நீங்க தான் கதவை திறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க, பூனை தான் உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ளேயே மின்ன என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அத வந்துட்டு கையில எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறா, இது இவளுக்கு அலர்ஜின்னு தானே சொன்னா, எப்படி இவ வந்துட்டு இதெல்லாம் தொட்டு பாக்குறா, என்னது இது, அவ பைத்தியமா நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமாயிடுறான். அப்ப கரெக்டா ஹீரோக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார் நீங்க 2 சாம்பிள் கொடுத்தீங்க இல்லையா, அது ரெண்டுமே வந்துட்டு வேற வேற ஒருத்தவங்களோடது, அது 2 பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இப்ப இவகிட்ட எப்படி ரியாக்ட் பண்றது? இப்ப இவளை அடிச்சு புடிச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம பொண்டாட்டியோட உயிருக்கே ஆபத்தாயிடுமே அப்படின்னு பயப்படுறான். அப்ப ஹீரோ என்ன டிசைட் பண்றான் அப்படின்னு பார்த்தா இவகிட்ட நம்ம வந்து அரகண்டா பிஹேவ் பண்ணி எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது. சோ நம்மளே வந்து பாசமா தான் இவகிட்ட நடிச்சாகணும் அப்படின்னு நம்ம 2 பேருமே ரொமான்டிக்கா வைன் எல்லாம் சாப்பிட்டுட்டு டின்னர் எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே இவளும் அப்பா இப்பவாவது இவனுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம மேல ஃபீலிங்ஸ் வந்ததே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஹீரோ என்ன பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா இவ முழிச்சுக்கிட்டு இருந்தானா கண்டிப்பா இவ வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா, இவளை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து கொடுத்த ஒயின்ல எதையோ ஒன்றத்தை கலந்துடுறான். குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு பயங்கரமா தூக்கம் வந்துடுது. அவ தூங்கிடுறா. ஹீரோக்கு செம்ம ஆத்திரம். அடியே எங்கடி என் பொண்டாட்டி, நீ யாரு, எதுக்காக நீ எங்களோட லைஃப்ல வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அப்ப அவளோட கழுத்துல அடையாளம் ஆயிடுது. இது அவன் வேணும்னே தான் அடையாளம் வைக்கணும்ன்றதுக்காக பண்றான். அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு பிளட் இருந்தது இல்லையா, அந்த சாம்பிளை எடுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து இதை பத்தி டெஸ்ட் பண்ணு, இது எதுல மேட்ச் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவளுக்கு தான் எங்கேயுமே அடிபடல இல்லையா. அப்பதான் ஹீரோயின் விட்டுட்டு போன இன்விடேஷனை இவன் பாக்குறான். அதுல பார்த்தா ஜென்னு பேரை போட்டு நம்ம ஹீரோயின் கலந்துக்கிறா இல்லையா, அந்த காம்படிஷனோட டீட்டெயில்ஸுமே இருக்கு, அட்ரஸுமே இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறான். இது எதுக்காக இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சமா டவுட் வருது. அதே மாதிரி மறுநாள் நம்ம ஹீரோயினுமே வந்து அந்த காம்படிஷனுக்கு வந்துடுறா.
அப்புறம் பார்த்தாதான் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவுமே இது யாரோட இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேடி வந்துடுறான். காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. பாதியில நீங்க போய் யார்கிட்டயுமே பேச முடியாது. அது முடிஞ்ச பிறகுதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹேர் ஸ்டைலு அப்புறமா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒருத்தவங்களை பத்தி தெரியும் இல்லையா? அப்ப அங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை இவன் கண்டுபிடிச்சிடுறான். ஆனா அங்க என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி மாஸ்க போட்டுக்கிட்டு தான் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரா போய் ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறான். உன் கையை நான் பார்க்கணும், உன் கையில ஏதாவது அடிபட்டிருக்கான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த கிளாஸ்ல கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இவன் நம்புறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வேக வேகமா அவ கையில இருக்க கிளவுஸ கழட்டிட்டு கைய ஃபுல்லாத்தையும் பாக்குறான். பார்த்தா அதுல எந்த ஒரு காயமும் இல்ல. என்னடா காயம் இல்ல, அப்ப நம்ம தான் தப்பா யோசிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவனுக்கு டென்ஷன் ஆகுது. அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தா ஹீரோயினுக்கு கால்ல தான் அடிபட்டிருக்கு, கையில அடிபடல. அங்க இருக்கவங்க ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், காம்படிஷனே முடிய போகுது, அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. வேக வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு இவளோட அக்காக்காரி மென்னு இருக்கா இல்லையா, அவளுக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவ என்னன்னா பயங்கரமா தூங்கிட்டு இருக்கா. நைட்டு ஹீரோ தான் எதையோ கலந்து கொடுத்துட்டா இல்லையா மயக்க மருந்து, அதனால அவ செம தூக்கம் தூங்கிட்டு இருக்கா. போனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்றா. வேற வழி இல்லாம ஹீரோயினும் வெளியில வந்துடுறா. பார்த்தா ஹீரோயின் தான் அந்த காம்படிஷனை வின் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அதுதான் எல்லாம் முடிச்சிருச்சு இல்லையா, இப்போ மாஸ்க எல்லாரும் கழட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே மாஸ்க கழட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கழட்ட மாட்றா. நீ என்ன மாஸ்க கழட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம கோவமா அவளோட மாஸ்க கழட்டுறான். ஆனா இவ ரெஸ்ட் ரூம் போனா இல்லையா, இவ என்ன பண்ணிருக்கானா ரொம்ப கன்றாவியா மேக்கப் பண்ணி அவ மூஞ்ச அடையாளம் தெரியாத மாதிரி மாத்தி வச்சிருக்கா. அப்பதான் சார் உங்க வைஃப் உங்களை தேடிட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோவுக்கு என்னன்னா ஒருவேளை உண்மையா நம்மளோட ஒய்ஃபா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி வேக வேகமா அங்க போறான். நம்ம மின் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து கால் பண்ணும்போது கடைசியா இவ போன் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். உனக்கு எதுவுமே தெரியாதா, ஏன் இப்படி எல்லாம் இருக்க, இல்ல எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். கடைசியில கண்டுபிடிச்சிடுறான். இவன் மேல வர பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல பார்த்த உடனே இவனுக்கு தெரிஞ்சிடுது. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு போ, நான் திரும்பவும் வரேன், நைட்டு பாக்குறேன் உன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புறான். இதுல இருந்து இவளுக்கு டவுட் வந்துடுது, ஹீரோக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. மென்னு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோயின் தங்கி இருக்க இடத்துக்கு போறா. ஹீரோயின் வந்த உடனே பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. நான் உன்னை அங்க நடிக்க தான் சொல்லி அனுப்புனேனே தவிர என்ன மாதிரி உன்னை வாழ சொல்லல. என்ன மாதிரி நீ வாழ்ந்திருக்க, அவன் உன்னதான் தேடுறான், அவன் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டான், அப்படி நீ என்னதான் பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. எது என்னவா இருந்தாலும் சரி, நாளைக்கு நீ வெளிநாட்டுக்கு கிளம்புற, இங்க இருக்க உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன், இப்போ நீ போக மாட்டேன் அப்படி இப்படின்னு அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளைட் டிக்கெட்டை கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுறா. இப்பதான் ஹீரோயினோட பிளட் அந்த கண்ணாடியில இருந்தது இல்லையா, அதை கொடுத்த டெஸ்டோட ரிப்போர்ட் வருது. அதுல பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது தெரிய வருது. நம்ம ரொம்ப சீக்கிரமே இப்ப அர்ஜென்டா அவளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வெறி ஆயிடுது. நைட்டு வீட்டுக்கு வர ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வேணும்னே முன்ன பார்த்த உடனே உன்னோட ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டல்லா இருக்கு, ஏதோ மாதிரி இருக்கு, கண்டிப்பா நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறாங்க. அப்பவே அசிஸ்டன்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சும்மாவே சொல்றான், மேடம் போன வாரம் நீங்க பிளட் டெஸ்ட் கொடுத்தீங்க இல்லையா, அதுல இருந்து ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு செம ஷாக்கு. போன வாரம் நம்ம எதுவும் டெஸ்ட் பண்ணல, கண்டிப்பா அவதான் பண்ணிருப்பா. அப்போ அவ அந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லி இவ கடுப்பாயிட்டு இருக்கா. இதுல ஹீரோட பிளான் என்ன அப்படின்னா, இவளால இப்ப பிரெக்னென்ட் லேடியா நடிக்க முடியாது, கண்டிப்பா அதனால நம்ம ஜென்னோட ஹெல்ப்பா தான் இவ கேப்பா அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியும். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்பவே உனக்கு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிடலாம், பாப்பா ஹெல்தியா இருக்கா அப்படின்றதையும் நம்ம அல்ட்ரா சவுண்ட் பண்ணி பாத்துடலாம் அப்படின்னு சொல்றான். அல்ட்ரா சவுண்ட் பண்ணா எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருமே அப்படின்னு இப்ப இவளுக்கு பயமாகுது. நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமா போறா. அங்க இருந்து ஹீரோயினுக்கு போன் பண்ணி இன்னும் என்னென்னத்தெல்லாம் மறைச்சு என்ன இந்த மாதிரி மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நீ பாத்துட்டு இருக்க, மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு உடனே வா அப்படின்னும் போது, நீ தானே என்ன வெளிநாட்டுக்கு போக சொன்ன, நான் இப்ப ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றா. நீ வந்துதான் ஆகணும், இல்லைன்னா உங்க அப்பாவை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோயினும் வேற வழி இல்லாம நான் வரேன் அப்படின்னு சொல்றா. அவ ரெஸ்ட் ரூம் போய் 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னமும் வெளியிலயே வரல. ஹீரோ கண்டிப்பா அவ இப்போதைக்கு வெளியில வரமாட்டா,
ஜின் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவா அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஹீரோயினா அடிச்சு புடிச்சு என்னவோ ஏதோ அப்படின்னு வந்த உடனே இவ மின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினா அடிக்கிறதுக்கு போறா. இப்ப எதுக்காக வந்த உடனே கோவப்படுற? நீ போக சொன்ன, நான் கிளம்பிட்டேன். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னும் போது, நீ பிரெக்னெண்டா இருக்க, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேக்குறா. எனது நான் பிரெக்னெண்டா இருக்கேனா, அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோ கண்டுபிடிக்காத மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு எப்படியோ வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் எடுக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அல்ட்ராசவுண்ட எடுத்து முடிச்சிடுறாங்களா. அப்ப வந்து குழந்தைங்க இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நீ வந்து வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப நீ கிளம்பலாம். ஆனா ஊரை விட்டு மட்டும் நீ எங்கேயும் போக கூடாது, நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. ஃபர்ஸ்ட் நான் வெளியில போறேன், வெளியில போய் ஹீரோவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறமா நீ வெளியில வா அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்க மேல டவுட் வந்துட்டு ஆல்ரெடி டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்து வாசல்லயே நின்னுகிட்டு இருக்கா. இதுவும் நம்மளோட குழந்தைங்கள பாத்தீங்களா, 2 குழந்தை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவனும் உத்து உத்து பாக்குறான், எப்படி இது கிடைச்சது இவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, கண்டிப்பா இங்க இருந்து நகரக்கூடாது, உள்ளதான் ஹீரோயின் இருப்பா அப்படின்னு தோணுது இவனுக்கு. இவங்க எல்லாம் இங்க இருந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்ச ஹீரோயின் வெளியில வேக வேகமா வராலா. ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு ஹீரோ பாத்துறான். ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றான். இவகிட்ட கேட்டா கண்டிப்பா இப்படி மூஞ்ச காட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், வேகமா போயிட்டு அவளோட கண்ணாடி எல்லாம் கழட்டுறான். இவ டக்குன்னு என்ன பண்றான்னா ஹீரோட கையை கடிச்சு விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறா. ஐயோ, நீங்க என்ன பண்றீங்க? அவங்க போய் போலீஸ்ல நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்றது? எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னும் போது, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீ பிரெக்னென்ட்டா தானே இருக்க. நீ குழந்தை பொறக்குற வரைக்குமோ இந்த ஹாஸ்பிட்டல விட்டு எங்கேயும் நகரக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல்லயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அடப்பாவி, என்னடா இப்படி சொல்லிட்டியேன்னு முழிக்கிறா. இந்த ஹாஸ்பிட்டல்லயே ஒரு விஐபி வார்டு புக் பண்ணி கொடுத்துடுறாங்க. புக் பண்ணி கொடுத்துட்டு நீ இங்கேயே தான் இருக்கணும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு ஆளையும் பாதுகாப்புக்கு போட்டுட்டு போயிடுறான் ஹீரோ. இவளுக்கு செம கடுப்பா, அது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த டைமுக்கு இவளோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்றான். என்னை விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டியா? உன்னை விட்டுருவேன்னு நினைச்சிட்டியா? கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்டி. உன்னை தேடி வந்து என்ன பண்றேன்னு பாரு. இப்பவும் நான் சொல்றேன், உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ என் கூட வந்து வாழணும். அதை விட்டுட்டு நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடலாம்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நான் உன்னை உயிரோடய விட மாட்டேன் அப்படின்னும் போது, இவ என்ன சொல்றானா பிளான் பண்ணி, ஆமா நான் வந்துட்டு இப்போ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் லைஃப் நல்லா இருக்கு, நான் பிரெக்னென்ட்டும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம எதனா என்கிட்ட பேசணும் அப்படின்னா கடைசியா நேர்ல ஒரே ஒரு வாட்டி வா, நம்ம 2 பேரும் பேசி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து உடம்பு முடியாம இருக்காரு இல்லையா அவங்க அப்பா, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அங்க ஹீரோயினை பாக்கிறதுக்காக மின் வந்துடுறா. வந்த உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா, இது பார், நான் சொல்ற வரைக்கும் இந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டா மாதிரியும் உனக்கு வந்து அபார்ஷன் ஆயிட்டா மாதிரியும் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் அவன் கூட என்னால நிம்மதியா முதல்ல இருந்து லைஃப ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. ஹீரோயின அவங்க அப்பாவை சொல்லி மிரட்டியே வந்துட்டு ஒரு மலை மேல இருக்க உச்சிக்கு கூட்டிட்டு வந்துடுறா. இது பார், இங்க இருந்து நீ உருண்டு விழுந்துரு, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் அதையே சீன் கிரியேட் பண்ணிப்பேன். நீ ஒரு 2 3 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கும், மத்தபடி எல்லாம் சரியாயிடும், ரொம்பலாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு அந்த குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு அவ குழந்தைய கொல்றதுல கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. ரொம்ப யோசிக்காம கொஞ்சம் சீக்கிரமா வேந்தேன்னா நல்லா இருக்கும், நான் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தள்ளி போயிடுறா. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கரெக்டா அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவ மின்னோட எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை இங்கதான் வர சொல்லியிருக்கா. அவன் என்ன பண்றான்னா, இவ தான் வந்து மின்னு நினைச்சுக்கிட்டு ஓடி வந்து இவளோட கழுத்தை பிடிச்சு அழுத்துறான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இன்னொருத்தவங்க கிட்ட கர்ப்பமா இருப்ப அப்படின்னு சொல்லி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு கழுத்தை நெரிக்கிறான். ஆனா இந்த டைம்க்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ வந்துடுறான் அந்த இடத்துக்கு. வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பனா, உன்னையும் சேர்த்து நான் கொன்னுடுறேன்டா அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ வந்துட்டு அவன் அடிக்கிறதுக்காக வரானா, நடுவுல ஹீரோயின் வந்துடுறா. ஆனா ஹீரோ அவனை போட்டு அடி பின்னி எடுத்துடுறான். இப்பதான் எக்ஸ் வந்துட்டு மின்னும் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறத பாக்குறான். அவனுக்கு தான் தெரியும் இல்லையா இவங்க ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு, உடனே ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சு இதுதான் மின்னுன்னு கண்டுபிடிச்சிடுறான். நீ இங்கதான் இருக்கியா, நீ எதுக்காக இந்த மாதிரி கேவலமா பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் சொல்ல வரான். இவ வேக வேகமா ஓடி போய் ஒரு கல் எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சிடுறா. இங்க என்னதான் நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நீங்க என்ன குழம்பிட்டீங்களா, இவ என்னோட தங்கச்சி தான், நான் பிரெக்னெண்டா இருக்கேன்றதுனால நான் தான் இவள ஊர்ல இருந்து வர வச்சிருக்கேன், இவ என்னோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கைய புடிச்சு அவ இழுத்துக்கிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுறா. அவன் என் தங்கச்ச வந்து ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், அவ வந்து அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வரணுன்றதுக்காக தான் ஊரை விட்டு இங்க வந்திருக்கா,
அதனாலதான் அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் வந்துட்டு தேவையில்லாம அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். ஆனா அவனை அடிச்சுட்டேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருக்கான். உண்மை சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கையை பிடிச்சு ஹீரோ கேக்குறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்றான். இல்ல அக்கா சொல்றதெல்லாம் தான் உண்மை. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன். நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதோட ஹீரோயின் நேரா வந்து அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வரா. மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இப்ப இந்த ப்ராசஸ் இன்னும் டஃபா போகும் போல அப்படின்னு சொல்லி மின் வந்து சொல்றா. ஏன் எதனால அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு அபார்ஷன் பிளானையும் போட முடியாது, ஆக்சிடென்ட் பிளானையும் போட முடியாது. அவன் நம்மளையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு இந்த தேவையில்லை குழந்தை. இந்த குழந்தை மேல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்லை. நான் இந்த குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ண தான் போறேன். நான் இந்த ஊரை விட்டு அப்பாவை கூட்டிட்டு எங்கன்னா போக போறேன் அப்படின்னு சொல்றா. அதை எல்லாத்தையும் ஹீரோ வெளியில நின்னு கேட்டுடுறான். அது எப்படி நீ என்ன பாதியில விட்டுட்டு போவ? உன்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பா உன்னையும் சரி, அப்பாவையும் சரி நான் வாழவே விட மாட்டேன். எங்க போனாலும் நான் சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் வாழ்க்கைய நீ செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அதே நேரத்துக்கு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்பனா அவளுக்கு நம்ம மேலயும் ஃபீலிங்ஸ் இல்ல, நம்ம குழந்தை மேலயும் பாசம் இல்ல அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அடுத்த சீன்லயே மின் வந்துட்டு ஹீரோவை பாக்கிறதுக்காக வரா. அப்ப இவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். நீ என்னென்னலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எப்படியெல்லாம் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஐயோ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே அப்படியா நீ பிரெக்னெண்டா இருக்கியா, சரி ஓகே, இவ இந்த இடத்த விட்டு நவரக்கூடாது, இவளுக்கு டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே டாக்டரும் வந்து அவளோட பிளட் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ரிசல்ட்டுமே வந்துடுது. இவங்க பிரெக்னெண்டா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேபி இதுவே கூட உண்மையா இருக்கலாம்ல. நான் வந்துட்டு போன வாட்டி எடுத்த டெஸ்ட்ல எதனா தப்பு நடந்திருக்கலாம். நான் இன்னும் பிரெக்னெண்டா இல்லையோ அப்படின்னு தான் எனக்குமே தோணுது அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே கதையே மாத்துறா. ஹீரோக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்றது இவளுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே வந்துட்டு கால்ல விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறா. நம்ம இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் இவன் இன்வெஸ்டிகேட் பண்ணா இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து இவகிட்ட காட்டுறான். அது மட்டும் இல்லாம இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருந்தா இல்லையா, அந்த போட்டோஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா எல்லாத்தையும் இவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அப்பனா நீ தான் வந்துட்டு உன்னோட தங்கச்ச உனக்கு பதில் கல்யாணம் பண்ண சொல்லி அனுப்பியிருக்க. அவ உன்னோட தங்கச்சி. அவ தான் என் கூட வாழ்க்கை நடத்தினா கரெக்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எல்லாமே வந்து நீ சொன்னது உண்மையாவே இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. நீயும் நானும் தான் பிளைண்ட் டேட்ல மீட் பண்ணோம். நீ என்கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ண. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து அவ வந்து உன் கூட வாழறா. நான் தான் லீகலி உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அதே டைம்க்கு அபாஷனுக்காக ஹீரோயின் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாளா. அந்த மெசேஜ் இவளோட நம்பருக்கு வருது. பாத்தியா? அவ வந்துட்டு உன்னோட குழந்தைய கூட அழிக்கணும்னு தான் நினைக்கிறா. நீ என்னன்னா பைத்தியமா பேசிக்கிட்டு இருக்க. அவ வந்து உன்னை லவ் பண்ணல. அவ ஹாஸ்பிட்டல்ல இப்போ வந்து குழந்தைய அபார்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வரான். பார்த்தா ஹீரோயின் அங்கேயே உட்கார்ந்தபடி தூங்கிட்டு இருக்கா. கண்ணை திறந்து ஹீரோவை பார்த்த உடனே அக்கா புருஷன் மாதிரி இவனை ட்ரீட் பண்றா. இவனுக்கு செம ஆத்திரம். எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா உண்மையும் உங்க அக்கா எனக்கு சொல்லிட்டா. இவ்வளவு நாளும் நீதான் என் கூட வாழ்ந்திருக்க. நீதான் என் குழந்தைய சுமக்கிற. இப்ப நீ அந்த குழந்தைய அபார்ட் பண்ண போறேன்றதும் தெரியும். இது வரைக்கும் உனக்கு என் மேல லவ் இல்லாம கூட இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. இதுக்கப்புறமாவது என்ன நீ லவ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறானா. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சைலண்டாவே நின்னுட்டு இருக்கா. இதுக்கு மேல உன்னை விட்டனா நீ என் குழந்தைய கொன்னுடுவ. என்னை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்றான்னா ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். இது பாருங்க, நீங்க தப்பா ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது. நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு இவ இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கெஞ்சவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். இத பாரு, நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிருக்க. நான் எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் வந்து கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. தயவு செஞ்சு நம்மளோட குழந்தைய கொன்னுடாத அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கி நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. எங்க அக்காக்காரி அப்பாவை கொன்னுடுவாளோ அப்படின்ற பயமும் இருக்கு இவளுக்கு. தயவு செஞ்சு என்னை நம்பு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். எனக்காக நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. கரெக்டா அந்த டைமுக்கு அக்காக்காரி ஒரு போட்டோ அனுப்புறா. இப்ப நீயே வந்துட்டு என் கிட்ட வரல அப்படின்னா உங்க அப்பாவை கண்டிப்பா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றா. அத பார்த்த உடனே ஹீரோயின் மாறிடுறா. இது பாரு,
நீ பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இப்பதான் நான் முறை உன்னை பாக்குறேன். உனக்கு எதுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும்? உன் மேல எனக்கு எதுக்கு ஃபீலிங்ஸ் வரணும்? எதுவுமே எனக்கு இல்ல. நான் பிரெக்னன்டாவும் இல்ல. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. டக்குனு ஹீரோ கையை பிடிச்சா, அப்பனா இந்த மோதிரத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த மோதிரத்தை நீ ஏன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மோதிரம் ஹாஸ்பிட்டல் ரூம்ல எங்க அக்கா கழட்டி வச்சிருந்தா போல. நான் தான் சும்மா நல்லா இருக்கே போட்டு பார்க்கலான்னு எடுத்து போட்டு பார்த்தேன். இதுல எந்த ஒரு ஃபீலிங்கும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தூக்கி தண்ணிலயே கடாசிடுறா. இதுக்கு மேலயாவது அசிங்கமா என் பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டு இருக்காத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்த அக்கா காரி வந்த உடனே நீ பண்ண எல்லாமே கரெக்ட். ஓகே, இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ போய் அப்பாவை பாத்துக்கோ. இதுக்கு மேலயும் நீ எதனா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீன்னா கண்டிப்பா ஒரு உயிரோடயே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றா. பாத்தீங்களா, நீங்க தான் என்ன நம்ப மாட்டீங்க. அவ வந்துட்டு நம்மள 2 பேரையும் ஏமாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா நீங்க என்னன்னா என்ன நம்பாம இருக்கீங்க அப்படின்னும் போது, இத பார், என்ன வந்து தொல்லை பண்ணாத. எனக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, நான் தப்பு பண்ணதாவே நீங்க நினைக்கிறது இருக்கட்டும். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே நம்மளோட லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லபடியா வாழலாம். குழந்தை பெத்துக்கலாம். நான் உங்களுக்கு குழந்தை பெத்து தரேன் அப்படின்னு சொல்றா. அப்படியா? சரி, ஓகே. உனக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பா குடுத்தே ஆகணும். இந்த மோதிரத்த சேர்த்து அந்த மோதிரத்தையும் 2யும் நீ தேடி எடுத்துட்டு வந்த அப்படின்னா, கண்டிப்பா நான் அந்த சான்ஸ குடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனுமே தூக்கி அதே தண்ணீல கடாசிடுறான் மோதிரத்த. அவ கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு தேடுறா. அந்த மோதிரம் அவளுக்கு கிடைக்கல. கரெக்ட்டா ஹீரோயின் அப்ப அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா. "இத பாரு, கண்டிப்பா நீ தான் இந்த வேலைய எனக்கு பண்ணி தரணும். என்னால இதுக்கு மேல இங்க இதெல்லாம் பண்ண முடியாது." அப்படின்னும்போது, "சரி, நீ கிளம்பி போ. நான் பாத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றா. ஹீரோ இவளுக்காக ரெடி பண்ண ரிங்க வந்துட்டு இவளுக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வரல. அதனாலதான் இவ திரும்பவும் வந்து அந்த ரிங்க எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. ஒரு ரிங்கையும் எடுத்துடுறா. அந்த டைம்க்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். இவன் என்னன்னா மின்னன்னு நினைச்சுக்கிறான். என்ன உனக்கு 2 மோதிரமும் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு மோதிரம் கிடைக்கலனாலும் என்ன இருக்கு, நான் லீகலி உன்னோட ஒய்ஃப் தானே, நீ என் கூட வாழ்ந்து தான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு மின் மாதிரி பேசுறா. இப்பதான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தூக்கி போட்டது ரிங்கே கிடையாது, அவனோட டைப்பினை தான் மாத்தி தூக்கி போட்டிருப்பான். ஹீரோயின் பக்கத்துல வந்த உடனே இது ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறான். நீ எதுக்காக இங்க இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தான் எதுவுமே தேவையில்ல, நான் யாருன்னு தெரியாதுன்னு ரிங்க தூக்கி போட்டுட்டு போனியே அப்படின்னும் போது, இவன் எப்படி கண்டுபிடிச்சிட்டான் மறுபடியும் நம்மள அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போயிடுறான். என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தை பெத்து கொடுக்குற வரைக்கும் நீ என் கூட இருந்துதான் ஆகணும், அதுக்கப்புறம் கதையை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு வாரமா ஹீரோயினை வீட்டுக்குள்ளேயே அடைச்சே வச்சிருக்கான். இவளால எங்கேயுமே போக முடியல. அப்பதான் இவளுக்கு போன் வருது. அதாவது இவ வந்து அந்த காம்படிஷன்ல வின் பண்ணா ஃபாரின்க்கு கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க மேடம், உங்க ஃபிளைட் டிக்கெட்லாம் எப்போ புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. சரி, ஓகே, அவன் கொஞ்சம் பெட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூடியே இருந்து கவனிச்சுக்கிறா. அதோட மறுநாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம மின்ன என்ன பண்றானா, அவன் தூக்கி போட்ட ரிங்கு மாதிரியே ஒரு ரிங்க செஞ்சு எடுத்துட்டு வரா. நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு செம்ம காண்டாயிடுது. என்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கத்துறா. அப்பதான் ஹீரோ சொல்றான், இன்னமும் நீ எவ்வளவுதான் ஏமாத்துவ, உண்மையான ரிங்கே என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இருடி, முதல்ல போய் உங்க அப்பனை கொல்றேன், அப்பதான் வந்துட்டு நீ எல்லாத்துக்கும் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாம என்ன. பின்னாடியே ஹீரோவும் ஹீரோயினும் போறதுக்குள்ளேயே இவன் என்ன பண்றான்னா, அவங்க அப்பாவை கஷ்டப்பட்டு மாடிக்கு கொண்டு போய் நிக்க வச்சிடறா. நீ வந்து நான் சொல்ற விஷயத்த பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து இவரை தள்ளி விட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நான் என்னதான் பண்ணி தொலைணும் அப்படின்னு கேக்குறா ஹீரோயின். ஒரு இன்ஜெக்ஷனை கொடுக்கறா. இத வந்து நீ உடனே ஹீரோக்கு போடணும், கொஞ்ச நேரத்திலேயே அவன் செத்து போயிடுவான், எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கல அப்படின்னா அந்த லைஃப் உனக்கும் கிடைக்க கூடாது, உங்க அப்பா வேணும்னா நீ எனக்காக இததான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, எனக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடு அப்படின்னு சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து என்கிட்ட சொல்லலைனாலும் நீ என்ன காதலிக்கிறேன்னு தெரியும், நானும் உன்னை காதலிக்கிறேன், அந்த ஒரு நம்பிக்கையிலேயே நான் வந்து செத்தாலும் இதுக்கு மேல கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவ ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அவளோட கழுத்தாண்டியே வச்சுக்கிறா. கண்டிப்பா எனக்கு தெரியும், நான் ஹீரோக்கு இதை போட மாட்டேன், ஹீரோக்கு நான் போடல அப்படின்னா எங்க அப்பாவை நீ கொன்னுடுவ, அதுக்கு எங்க அப்பா கூட நானும் சேர்ந்து செத்துடுறேன், எனக்கு கவலையே இல்ல, நீங்க சொன்னது உண்மைதான், நான் வந்து உங்களை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறதுக்காக போறா. ஆனா ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, கஷ்டப்பட்டு மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு இவளை புடிச்சு தள்ளி விடுறாரு. இவளை எல்லாரும் வந்து புடிச்சிடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பா கண்ணு முழிச்சதை பார்த்து ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் இதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கவே இல்லை இல்லையா.
அதனால வந்துட்டு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா இவங்க அப்பா முன்னாடி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்ததா? இந்த டிராமாவ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ட மறக்காம எனக்கு சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.